எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் DIY and Stitch. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம ஃபங்க்ஷன் போகும்போது நார்மலான மாஸ்க் போட்டுட்டு போனால் நம்மளுக்கு அது லுக்காக தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம சாரியோ இல்லைன்னா ட்ரெஸ் கலர் மேட்சிங்காக கொஞ்சம் கிராண்ட் லுக்கோடு நம்ம இந்த மாஸ்க்கை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதில் பீட்ஸ் அந்த மாதிரி வச்சு கிராண்டாக லுக் கொண்டு வர போகிறோம். அது சில பேர் நினைப்பாங்க, ஐயோ பீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம தைச்சோன்னா அது வாஷ் பண்ண முடியாதுன்னு நிறைய பேர் நினச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கிடையாதுங்க. இந்த மாஸ்க்கு நல்லா வாஷ் பண்ணி கூட நம்ம போட்டுக்கலாம். அது எப்படி தைக்கணும்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பாருங்கள், இது சாரியோட ப்ளவுஸுங்க. இது நெட் கிளாத். இதுலேருந்து எடுத்து நான் மாஸ்க் பண்ணி வச்சுருக்கேன். இது நெட் கிளாத்துங்க. இது ப்ளவுஸ் பிட்டு. ஆல்ரெடி நான் மாஸ்க் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன். வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்துக்கோங்க. அதே மாடலில் தான் இதுவும் தச்சு வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம பீட்ஸ் ஒர்க் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வெல்க்ரோ எடுத்துக்கோங்க. இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி இங்கிருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதோ வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ வெல்க்ரோ நம்ம இங்கே வச்சு தைக்க போகிறோம். இப்படி வச்சு தைக்க போகிறோம். இப்போது நம்ம இந்த வெல்க்ரோ வச்சு தைச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் எடுத்துக்கோங்க ப்ளவுஸ் பிட்டில். இதே அளவு இங்கேருந்து இது வரைக்கும் பார்த்துட்டு இது எடுத்துக்கோங்க. இப்போ இது வச்சு நம்ம பின்னாடி சைடு தைக்க போகிறோம். இப்போ இதை ரெண்டுமே ஜாயின் பண்ணிட்டோம். இதை இப்போது இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே நம்ம இதை வச்சு தைக்க போகிறோம். இந்த மாதிரி வெல்க்ரோ தைச்சி முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்திருக்கேன். ரெண்டுமே வெயிட்லெஸ்ஸான பீட்ஸ் தான். உங்கள் சாரீக்கு எது சூஸ் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது என்னோடய சாரீக்கு மேட்ச் ஆகுது. அதனால் நான் இந்த பீட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது மெஷர் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது வரைக்கும் மெஷர் பண்ணிவிட்டு இது ஊசியில் இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக எடுத்துட்டு நம்ம இதில் அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இது மாலை மாதிரி கோத்து வச்சுருக்கோம். இது ஒன் சைடு இதுக்கு லாக் பண்ண போகிறோம். இங்கே நம்ம இங்கே லாக் பண்ணிடலாம். இந்த கார்னரில் லாக் பண்ணுங்க. இப்போ இது கட் பண்ணிவிட்டு அந்த பக்கம் போயிட்டு அதே மாதிரி லாக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸ்ட்ரெயிட்டாக இந்த மாதிரி இந்த கார்னரில் வச்சுட்டு நம்ம ஒரு லாக் போட்டு இதை ஸ்ட்ரெயிட்டாக தைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இது முடிச்சிட்டோம். இப்போ இன்னொரு மாடலுக்காக திருப்பி நம்ம கொஞ்சம் பீட்ஸை இதில் மணியாக கோக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாடலை தான் நம்ம ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். இது ஒரு 10-12 இல்லைனா உங்களுக்கு பெருசாக வேணும்னா கூட ரொம்ப நிறைய பெருசாக செயின் போட்டு இங்கே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் கீழே வரும். எனக்கு இது போதும். அதனால் நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இது ஒரு 10-12 போட்டுக்கோங்க பீட்ஸ். இப்போ இது கொஞ்சம் அப்படி வச்சு இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணி போகிறேன்.
இதே மாதிரி ஃபுல்லாக தச்சு முடிச்சிடலாம். பாருங்கள் முடிச்சிட்டோம். அழகாக இருக்குது பாருங்கள், ஃபங்க்ஷன் வேர் மாதிரியே. குட்டீஸ்க்கு போட்டால் கூட செமையாக இருக்கும். அவங்க திரும்பும்போது இது அசைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதனால் அழகாக தெரியும் இன்னும். அது இல்லாமல் இது வந்து ரீயூஸ்புல்னால ரொம்ப ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை துவச்சிட்டு திருப்பி இதை அட்டாச் பண்ணிடலாம். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.